செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். எதிர்வரும் ஜிசிஇ உயர்தர பரீட்சையை இலக்காக வைத்து பிரத்யேக வகுப்புகளையும் விடயதான விரிவுரைகளையும் கருத்தரங்குகளையும் நடத்துவதற்கு இன்று நள்ளிரவு தொடக்கம் அனுமதி வழங்கப்பட மாட்டாதென பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த தடை ஜிசிஇ உயர்தர பரீட்சை முடியும் வரை அமலில் இருக்கும். இந்த காலப்பகுதியில் மாதிரி வினாத்தாள்களை அச்சிடுவதும் விநியோகிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது. மாதிரி வினாத்தாள்களை விநியோகிப்பதாக கூறி சுவரொட்டிகள், கையேடுகள் போன்றவற்றை பிரசுரிப்பதும் சமூக ஊடகங்கள் வாயிலாக பிரசாரம் செய்வதும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. வெளிநாட்டுச் செய்திகள். ஹோமோஸ் நீரிணை ஊடாக வணிக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிக்க வழிவகுக்கும் தற்காலிக மார்க்கம் குறித்து இணக்கப்பாட்டை எட்டுவதற்காக ஓமானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் உடனான யுத்தத்தை நிறுத்துவதற்குரிய புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என 2 தினங்களுக்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். அதனை அடுத்து ஈரானின் கருத்து வெளியாகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய கிரிக்கெட் அணியின் இலங்கை சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். இலங்கையுடனான 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடக்கூடிய இந்திய வீரர்கள் அடங்கிய குழாமின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த குழாமில் ஜஸ்பிரித் பும்ராவின் பெயர் இடம்பெறவில்லை. அவரது வலது முழங்காலில் ஏற்பட்ட காயம் இன்னமும் குணமாகாமல் இருப்பது இதற்கு காரணம் என அணியின் தெரிவாளர்கள் அறிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.